இன்னைக்கான வீடியோல நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல வரக்கூடிய அப்டேட்ல நம்மளுக்கு ரோலர் கோஸ்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்ட் வீல்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கேம்ல ஒரு நியூ அபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அபார்ட்மெண்ட் அண்ட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு கேம்ல எப்படி கொண்டு வரது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயின்ட் வீல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்ட் எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, அது உங்களுடைய கேம்ல எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. சோ இந்த வீடியோ போற எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருமா. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல ஒரு நியூ மேப் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நியூ மேப்பா இல்லை நியூ சிட்டியா இல்லை என்னன்னே தெரியல மக்களே. அதுக்கான இமேஜ் நான் ஒரே ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க, அதை போகிறேன் நீங்களே பாருங்களேன். ஸோ நம்மளுடைய ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நிற்கிற மாதிரி இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு போஸ்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு எனக்கு தெரியல மக்களே. ஸோ அதுக்கான இமேஜ் நான் போட்டிருப்பேன், நீங்களே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஆகஸ்ட் மந்த் அப்டேட்டில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான நேம் என்னன்னு தெரியல, இதோட பர்பஸ் அதாவது என்ன சொல்கிறது, இது கொண்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஜஸ்ட் இமேஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த இமேஜ் நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இப்போ போட்டுட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஒண்டர்லா பிளாக் தண்டர் இந்த மாதிரிலாம் போயிருப்பீங்கல்ல. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ரோலர் கோஸ்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயின் வீல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஜெயின் வீல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வரக்கூடிய அப்டேட்டில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான வீடியோ போட்டிருப்பேன், இமேஜும் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. மக்களை சத்தியமாக சொல்கிறாங்க, நம்மளுடைய கேமில் ரோலர் கோஸ்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா வேற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ரோலர் கோஸ்ட் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. நான் எப்படி சொல்றேன்னா நம்ம கேம்ல எக்கச்சக்கமான மெகா ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி அந்த மெகா ரேம்பே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து பீச் வரைக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணும்போது இதுவே அவ்வளவு தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது ரோலர் கோஸ்ட் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரோலர் கோஸ்டோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு பிக்கஸ்டான ஜெயின்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. ஸோ அதுக்கான இமேஜ் இப்போ நான் போறேன், நீங்களே பாருங்க. ஸோ அண்ட் வந்து முன்னாடியும் பார்த்துருப்பீங்க மக்களே. ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேம்ல ஒரு நியூ குவார்ட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து டைரக்டா கேம்குள்ள வந்து ஃபோன் கால் ஓபன் பண்ணி சர்ச் ஆப்ஷன்ல பேஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நீங்க அப்படியே பேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேம் விட்டு பேக் போயிட்டு மறுபடியும் நீங்க உள்ள வந்து அதாவது ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் எடுத்து வீட்டுல இருந்து டைரக்டா வந்து வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்த உடனே ஒரு லெஃப்ட் எடுத்துருங்க. ஸோ லெஃப்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ அபார்ட்மெண்ட் அண்ட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி தான் விட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் தான் கிரியேட் பண்ணாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே தரமாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெயின்ட் வீல் அண்ட் ரோலர் கோஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு இமேஜ் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போஸ்கோன்னு. ஸோ இதுக்கெல்லாம் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல எஸ் ஆர் நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். யூஜி நம்ம நடிச்சன ஒரு வார்த்தைக்காண்டி எவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு எதிர்கால உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சேன் ஒரு லைக் கொடுத்துருமா. ஸோ எழுதமா அப்படில. ஸோ பாய் யூஜி, நாளைக்கு சந்திக்கலாம்.